உலகிலுள்ள அனைத்து ஆத்மீக நண்பர்களுக்கும் மார்கழி மாத வைகறை வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு கலந்த ஆத்ம வணக்கம். நண்பர்களே, திருப்பாவை திருப்பாசுரம் 11. கற்றுக்கறவை கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செட்டார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே குற்றரவல்குள் புதுமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாம் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர் பாட சிட்டாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி ஏற்று குரங்கும் பொருளேலோ ரெம்பாவாய். இத்திருப்பாசுரத்தில் ஆயர்களின் பண்பு நலன்கள் பேசப்படுகின்றன. கன்றுகளுடன் கூடிய பசுக்களை வைத்து பால் கறக்க மட்டுமே தெரியும் ஆயர்களுக்கு என்று எண்ண வேண்டாம். அவர்களுக்கு பகைவர்களுடன் போரிடவும் தெரியும். இவர்கள் வாழ்வில் மனதால் கூட குற்றம் ஏதும் செய்யாதவர்கள். ஆனால் இவர்களுக்கும் பகைவர்கள் உண்டோ என்றால் உண்டு. அவர்கள் யார் என்றால் கண்ணனுடைய கடல் அடிகளை கருதாதவர்களே. ஆஹா தோம்பி ஆபயன் அளிக்கும் கோவலர்கள் வாழ்க்கை ஓர் ஒடும் பாடில்லை என்று சிலம்பம் செப்புகிறது. இத்தகைய தன்மை வாய்ந்த ஆயர் கோன்மகன்களுக்கு பொற்கொடியாக வந்து வாய்த்தவளே என்று துயில் கொள்பவளை விழிக்கிறார்கள். இந்த விழியை 11வது திருப்பாசுரம் கொண்டுள்ளது. பொற்கொடியே என்று அழைத்தவர்கள் அடுத்து புன்மயிலே என்கிறார்கள். மேகத்தை கண்டவுடன் தன் தோகையை விரித்து மகிழ்ச்சியுடனும் மலைமேல் நின்று ஆடும் மயில் போன்றவளே, உன் உறவினர்களும் தோழிகளும் உன் வீட்டு முற்றத்தில் கூடியிருக்கிறோம். எதற்காக கூடி நிற்கிறோம்? கருநீல நிறமும் யாவர்க்கும் பெய்யும் மழை போன்ற கொடைகுணமும் கொண்ட எம்பெருமானின் திருநாமம் சொல்லி பாடி கழிக்க உன்னையும் அழைக்க கூடியிருக்கிறோம். பெண்மையின் இலக்கணமே, பெரும் செல்வத்தினை தனி நாயகமாக நின்று ஆண்டு கொண்டிருக்கும் பெண்ணே, உன்னை இந்த ஆழ்ந்த உறக்கத்தால் எந்த நன்மையும் விளையாது என்பதை உணர்த்துகிறோம். ஆகையால் அர்த்தமற்ற உறக்கத்தை நீத்து எழுந்து எங்களுடன் பனி நீராடவா, மார்கழி பனியை நனையவா என அழைக்கின்றார்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற கூற்றுகளுக்கு இணங்க பாவை நோன்பு நோற்று பரந்தாமன் புகழ்பாடி பயனுற எல்லோரையும் அழைக்கிறார்கள் நம் திருப்பாவையர்கள். நன்றி, வணக்கம்.